என் செல்ல கண்மணிகள். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் கொக்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அதற்கு அதிக தாகமாக இருந்தது. தண்ணீர் தேடி குளத்திற்கு வந்தது. குளத்தில் தண்ணீர் வற்றி போய் இருந்தது. வேறு குளத்திற்கு போனது. அதிலும் தண்ணி இல்லை. இப்படி ஒவ்வொரு குளமாக பார்த்தது. எதிலும் தண்ணி இல்லை. குளங்கள் அனைத்தும் வற்றி போய் இருந்தன. அதனால் கொக்கு ரொம்ப சோர்வானது. ஒரு வறண்ட குளத்தின் ஓரத்தில் வந்து நின்றது. அதற்கு அழுகையே வந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வேன்? ஒரு குளத்திலும் தண்ணியே இல்லையே. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு. கொக்கே, உன்னை பார்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னால் உனக்கு உதவி செய்ய முடியவில்லை. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தண்ணீரை சேகரித்து வைத்தாலும் தேவையில்லாத காட்டுச் செடிகள் முட்புதர்கள் அனைத்தும் தண்ணீரை சாப்பிட்டு விடுகிறது. என்னால் தண்ணீரை சேகரித்து வைக்க முடியவில்லை. உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கு. குழந்தை, இப்ப யார் தான் எனக்கு உதவுவார்கள்? மனிதர்கள் தான் உனக்கு உதவ முடியும். அங்கே ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு உதவுகிறாரா என்று பார்ப்போம். ரொம்ப தாகமாக இருக்கே, தாகமாக இருக்கே. என் உயிர் போய்விடும் போல இருக்கே. மனிதர்கள் எங்களை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கிருக்கும் குளங்கள் அனைத்தும் வற்றி போயிருக்கே. இப்ப நான் என்ன செய்வேன்? என் தலையெல்லாம் சுத்துதே. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கே. இறைவா, காப்பாற்று. மனிதர்கள் எங்கள் மீது கருணை வைத்து இங்கிருக்கும் குளங்களை தூர்வாரி சுத்தம் செய்து நீர்நிலைகளை தேக்கி வைத்தால் நாங்களும் உயிர் வாழ்வோமே என்று எண்ணியவாறு இன்னொரு குளத்தின் அருகில் வந்து நின்றது. அந்த வழியாக ஒரு மனிதர் தோளில் மண்வெட்டியோடு வந்து கொண்டிருந்தார். அவர் குளத்தின் அருகில் வந்ததும் குளத்தின் கரையோரமாக கொக்கு ஒன்று சோர்வாக நிற்பதை பார்த்தார். இந்த கொக்கிற்கு என்னவாயிற்று? ஏன் குளத்தின் கரையோரமாக நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லியவாறே குளத்தை எட்டி பார்த்தார். குளத்தில் தண்ணீர் வற்றி போய் காட்டுச் செடிகள் வளர்ந்து குளமே காடு போல காட்சி அளித்தது. அந்த மனிதர் வற்றிய குளத்தையும் வாடின கொக்கையும் பார்த்தார். அவர் கொக்கிடம் கேட்டார், நீ ஏன் சோகமாக இருக்கிற? எனக்கு தாகமாக இருக்கு. எங்க தேடியும் தண்ணீர் கிடைக்கவே இல்லை. என் உயிர் போய்விடும் போல இருக்கு. நீ கொஞ்சம் பொறு. இந்த குளத்தை சுத்தம் செய்து தூர்வாரி தண்ணீர் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வறண்ட குளத்தில் இறங்கி சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். குளத்தில் இருக்கும் காட்டு செடிகளை அகற்றி குளத்தை தோண்ட ஆரம்பித்தார். அவர் மனதில் இருந்த உறுதியும் கொக்கிற்கு உதவி செய்யணும் என்ற நல்ல எண்ணமும் சீக்கிரமே குளத்தில் தண்ணீர் வர ஆரம்பித்தது. அதை பார்த்த கொக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டது. குளத்தில் இறங்கி தாகம் தீர தண்ணீர் குடித்தது. அதன் பிறகு கொக்கு சொன்னது, மனிதரே, நீங்க இன்னைக்கு செய்த உதவி சாதாரண உதவி இல்லை. என்றுமே நான் மறக்க மாட்டேன். சற்று நேரத்திற்கு முன்புதான் மனிதர்களை நான் நிந்தித்துக் கொண்டேன். அதற்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மனிதர்கள் எங்கள் மீது இரக்க குணம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறீங்க. நான் தான் தப்பாக நினைத்து விட்டேன். உங்களுக்கு மிகவும் நன்றி. கொக்கே, நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். ஏனென்றால் மனிதர்களாகிய எங்கள் மீது கடமை இருக்கிறது. இங்கிருக்கும் குளங்களை தூர்வாரி சுத்தம் செய்து நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அது எங்கள் மீது கடமை. சரி மனிதா, நான் போய் இந்த செய்தியை என் இனத்தார்களிடம் சென்று சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆனந்தமாக பறந்து சென்றது. அதன் பிறகு அந்த மனிதர் மண்வெட்டியை தோளில் வைத்துக்கொண்டு, நாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளத்தை சுத்தம் செய்து குளங்களை பாதுகாப்போம் என்று எண்ணியவர் அங்கிருக்கும் குளம் குட்டையில சுத்தம் செய்து நீர்நிலைகளை தேக்கி வைத்தார். இப்படியே பல மாதங்கள் சென்றன. கடும் கோடையும் வந்தது. சுற்றி இருக்கும் காடுகளில் இருக்கும் நீர்நிலைகள் அனைத்தும் வெயிலின் தாக்கத்தால் வற்றி போயின. அனைத்து குளங்களிலும் தண்ணீர் வற்றத் தொடங்கின. பறவைகள் அனைத்தும் சோகமாக இங்கும் அங்கும் பறந்து தெரிந்தன. இதை பார்த்த கொக்கு கேட்டது, நீங்க
எல்லோரும் ஏன் சோகமாக இங்கும் அங்கும் பறந்து திரியுறீங்க? உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? ஆமாம் ஆமாம், எங்களுக்கு பெரும் கஷ்டம் வரப்போகிறது. நாங்கள் இருக்கும் காடுகளில் உள்ள நீர்நிலைகள் எல்லாம் வற்றி கொண்டே வருகிறது. இன்னும் கொஞ்ச நாட்களில் குளங்களில் தண்ணியே இருக்காது. அதுதான் என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையோடு இங்கும் அங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறோம். நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. நான் இருக்கும் காட்டில் குளம், குட்டை, கேணி இப்படி எல்லாவற்றிலும் நிறைய தண்ணீர் இருக்கு. மழைக்காலம் வரும் வரைக்கும் அது நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்படியா கொக்கே? நீ சொன்ன சொல்லி எங்க காதல் தேன் வந்து பாய்ந்தது போல் இருக்கு. பறவைகளா, இங்க வாங்க. நாம யாருமே இனிமேல் கவலைப்பட வேண்டாம். நமக்கு பக்கத்தில் இருக்கும் காட்டில் குளம், குட்டை, கேணி என்று எல்லாவற்றிலும் நிறைய தண்ணீர் இருக்காம். அதனால் மழைக்காலம் வரும் வரைக்கும் நமக்கு கவலை இல்லை. நாம் அதில் தண்ணீர் அறிந்து கொள்ளலாம். இதை கேட்ட பறவைகள் அனைத்தும் மகிழ்ச்சி அடைந்தது. சரி பறவைகளா, பிறகு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு கொக்கு அங்கிருக்கும் ஒரு குளத்தின் அருகே வந்து மகிழ்ச்சியாக அமர்ந்தது. என்ன கொக்கே, நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாய் போல. ஆமாம் குளமே, பக்கத்தில் இருக்கும் காட்டில் பறவைகள் அதிகமாக வாழுதுங்க. அவைகள் இருக்கும் இடத்தில் குளம், குட்டைகளில் எல்லாம் தண்ணீர் வற்றி கொண்டே வருகிறதா. அதனால் அவைகள் அனைத்தும் ரொம்ப சோகமாக இருந்தது. அதற்கு நான் சொன்னேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கும் இடத்தில் நீர்நிலைகளில் நிறைய தண்ணீர் இருக்கு. நாம் அனைவரும் பருகிக் கொள்ளலாம் என்று சொன்னேன். சில காலங்களுக்கு முன்பு என் நிலையை நினைத்து பார்த்தேன். அப்படி ஒரு கஷ்டமான நிலைமை இனிமே யாருக்கும் வரக்கூடாது. இருக்கிறதை பங்கிட்டு அனைவரும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வோமே. சரியாக சொன்னாய் கொக்கை. இதை நாம் எல்லோரும் மனதில் வைத்துக்கொண்டு நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து மகிழ்வோம் என்று குளம் சொல்லியது. கொக்கும் மகிழ்ச்சி அடைந்தது. என் செல்ல கண்மணிகள் அனைவருக்கும் இந்த பாட்டின் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டின் கதையை நிறைய கேட்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் செல்ல கண்மணிகள் அனைவரும் நலமாய் வாழ இறைவனிடம் வேண்டுகிறேன்.